உமர் காலித்துக்கும் இமாமுக்கும் 5 ஆண்டுகள் விசாரணையே நடக்காம சிறையில் இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவங்க குற்றம் செஞ்சாங்க? அவ்வளவு கொடுமையான குற்றமாக இருந்தால் 30 நாள்ல 60 நாள்ல 90 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு 20 ஆண்டு தண்டனை கூட கொடுத்துருக்கலாம், நாடு கடத்த கூட செய்யலாம், என்ன தண்டனை வேணா கொடுத்துருக்கலாம். அதை 30 நாள்ல கொடுக்க முடியும், 90 நாட்கள்ல கொடுக்க முடியும். அப்படி கொடுக்காமல் 5 ஆண்டுகள் ஒருத்தரை விசாரணை கைதியா வச்சிருக்கீங்களே அப்படின்னு அரசின் காவல்துறை வழக்கறிஞர்களை கேட்க வேண்டிய கேள்வியை இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து, சிறைச்சாலையில் இருப்பவர்களை பார்த்து நீதிமன்றம் சொல்லுகிறது. அதுக்கும் மேல போய் இன்னொருத்தருக்கு அதுல பெயில் கொடுக்குறாங்க. அப்படி பெயில் கொடுக்கும்போது ரொம்ப சொல்லியே கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னால நாங்க 4 ஆண்டு ஜெயிலில் இருந்துட்டோம், இந்த காலத்தை தண்டனை காலமாக எடுத்துக்கங்கன்னு பின்னாடி நீங்க கேட்க முடியாது. இது எல்லா கைதிக்கும் உள்ள ஒரு அடிப்படை நிலை. அவருக்கு தண்டனையே 3 வருஷம் தான் இருக்கும். ஆனா அவர் சிறைச்சாலை இருந்தது 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்னா ஏற்கனவே இவர் சிறைச்சாலையில் இருந்த காலத்தை தண்டனை காலமாக கருதி இவரை இன்னைக்கு விடுதலை செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லும். ஆனால் அப்படி சொல்ல முடியாதபடிக்கு 5 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருப்பவர்களை இந்த காலம் உங்கள் தண்டனையில சேராது அப்படின்னு சொல்றதுன்னா இது சட்ட புத்தகத்தில் இல்லாத விளக்கம், இதற்கு முந்தைய தீர்ப்புகளில் இல்லாத வியாக்கியானம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீதிமன்றம் வந்துவிட்டால் நாம எங்க போய் நீதியை கேட்பது என்கிற விழிப்புணர்வை மக்களிடத்துல எழுப்புவதற்காகத்தான் இந்த கூட்டம்.